மதுரை பாண்டி கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலமடை, மதுரை மேலமடை அது பக்கத்தில் இருக்குது. நீங்கள் மதுரை மாட்டுத்தாவணி வழியாகவும் போகலாம். மதுரையில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோயில் பாண்டி கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் சரியான கூட்டம், மக்கள் கூட்டம் பாண்டி கோயிலுக்கு வந்துடுறாங்க. பாண்டி முனீஸ்வரர் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான திருமண மண்டபங்கள் நிறைய இருக்கும். மண்டபங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாமிக்கிட்ட ஒரு நேர்த்திக்கடன், எங்களுடைய வாழ்க்கை நல்லா செழிப்பாக இருந்தால் நாங்கள் கிடா வெட்டுறோம், பொங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு வெள்ளி செவ்வாய் தினந்தோறும் கூட்டம் இருக்குது. வெள்ளி செவ்வாயில் அதிகமான கூட்டம் இருக்குது. கூட்டத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. அப்போ பூரா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கடா வெட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் கடா வெட்டுறாரு அப்படின்னா அவர் ஒரு 500 பேருக்கு ஒரு 200 பேருக்கு அழைப்பு கொடுக்குறாரு. இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 100 மண்டபம் அங்கனக்குள்ளே பக்கத்துலேயே இருக்குது. வரிசையாக அந்த மண்டபங்களில் பூராமே அவங்களோட உறவினர்களுக்கு இவங்க அழைப்பிதழ் கொடுக்குறாங்க. நாங்கள் கடா வெட்டி கறி சாப்பாடு விருந்து வைக்கிறோம், வந்துடுங்க அப்படின்னு. எல்லோரும் வர்றாங்க. முதல்ல பாண்டி முனீஸ்வரரை தரிசனம் பண்ணுறாங்க. இந்த கூட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட ஆகலாம். அப்போ பூரா அங்கே இருந்து தரிசனம் முடித்துட்டு அந்த மண்டபங்களுக்கு போய் குழந்தைகளுக்கு மொட்டை போட்டு காது குத்தி கடா வெட்டி அந்த வர்ற உறவினர்களுக்கு பூரா சாப்பாடு போடுறாங்க. இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து காலங்காலமாக மதுரையில் நடைபெறுகிறது. நீங்கள் இந்த பக்கம் போயிட்டீங்கனாலே கம்மன்னு கறி விருந்து தான், வாடை தான். இது போக கோயில் அறநிலையத்துறை சார்பில் அன்னதானம் வேறு போடுறாங்க. அதனால் மக்கள் கூட்டம் எப்பயுமே இருக்கும். இந்த பாண்டி முனீஸ்வரர் திருக்கோவிலுக்கு மக்கள் பூரா வர்றாங்க. இறைவனை தரிசித்துட்டு அப்படியே கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே வர்றாங்க. வெளியூர்கள்லேருந்து அதிகமான பேர் வர்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், வெள்ளிக்கிழமையும் கூட்டம், செவ்வாய்க்கிழமையும் கூட்டம், இடைப்பட்ட நாளைகளிலும் ஒரு நார்மலான கூட்டமாக இருக்கிறது. ஆக வெளியூரில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னா கண்டிப்பாக மதுரைக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வரலாம். எப்படி மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு கூட்டம் இருக்கோ அதே மாதிரி பாண்டி முனீஸ்வரர் கோயிலில் நல்ல கூட்டம் இருக்கும், நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு சுற்றி கடைகள் எல்லாமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு பார்த்துட்டு இறைவனை தரிசித்துட்டு போகலாம். மதுரையில் புகழ்பெற்ற கோயில்கள் நிறைய இருக்குது. அதில் இந்த கோயில் இது ஒரு கிராமத்து வடிவிலான ஒரு திருக்கோயில். பூராமே வில்லேஜ் பீப்புள்ஸ் அதிகமாக வர்றாங்க. படித்த மற்ற மாநிலங்கள் அதிகமாக வர்றாங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும். இறைவனை தரிசித்துட்டு உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற அனைவரும் பாண்டி முனீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வாங்க. நல்லதே நடக்கும், நல்லது செய்வார். கடா வெட்டி உங்கள் உறவுக்காரருக்கு புறமே நீங்கள் விருந்து வைக்கலாம். பொங்கல் வைத்து இறைவனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.